வணக்கங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க, இன்றைக்கி நம்ம வீட்டில் நல்லா சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு பட்டாணி குருமா என்ன செய்யலாம் பார்க்கலாம். வாங்க, பட்டாணி எடுத்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருந்து நம்ம குக்கரில் போட்டுங்க. நல்லா ஒரு 3 விசில் விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அதில் இப்போது அடுப்பில் கடாயை வச்சுங்க. கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாங்க. இது கூடவே பட்டை, ஒரு கிராம்பு இது இருந்தாலும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஜீரகமும் போட்டுக்கலாங்க. இப்போது வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தாங்க, அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இந்த மழை நாளையில் நல்ல ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் செஞ்சு நல்லா சாப்பிட்டாதாங்க உடம்புக்கெல்லாம் உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்குங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சிங்க. அது கூட ஒரு பச்சை மிளகா போட்டு வதக்கிக்கலாம். கூடவே ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாங்க. பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா குக்கரில் வேக வச்சு நம்ம பட்டாணி எடுத்து அதில் ஊற்றிக்கலாங்க. பிள்ளைங்களுக்கு இந்தமாரி 2 சப்பாத்தி இந்த மாதிரி நம்ம பருப்போடு செஞ்சு கொடுக்கும்போது காலையில் அவங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு கிடச்சிருங்க. இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ மிக்ஸி ஜார்லங்க 1/2 டீஸ்பூனு சோம்புங்க. ஏன்னா முன்னாடியே சோம்பு போட்டு நல்லா வதக்கியிருக்கோம். இப்போ 3 முந்திரி போட்டுக்கலாங்க. கூடவே 1 டீஸ்பூனு பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். போட்டு அது நல்லா பவுட்ரு ஆக்கிக்கலாங்க. இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ அந்த பவுட்ரு போட்டு உடனே கிளறி விட்டுணுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றினா கெட்டி பிடிக்காது. நான் அப்படியே கொட்டி கிண்டிட்டேங்க. உடனே கிண்டியணும், இல்லைன்னா கெட்டியாக பிடிச்சிக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துச்சிங்க. கிரேவி நல்லா பதமாக வந்துடுது. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாங்க. நல்லா சூடாக சப்பாத்திக்கு நல்லா தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா நல்லா ஜம்முன்னு இருக்குங்க. இப்போ நமக்கு பட்டாணி குருமா ரெடி.